SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். லாப் எரிவாயு தட்டுப்பாடு. யாழ் பருத்தித்துறையில் அலைமோதும் மக்கள் கூட்டம். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல். சந்திரிகாவிற்கு மைத்திரியிடமிருந்து பறந்த முக்கிய கடிதம். பல்வெட்டித்துறையில் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடியவர்கள் மீது போலீசார் பாய்ச்சல். விசாரணைக்கு அழைப்பு. விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்ட இளைஞனுக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமெரிக்காவில் கணவனை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட இளம் அழகி. தொடர்பன விரிவான செய்திகள். யாழ் பருத்தித்துறை வியாபார நிலையங்களுக்கு லாப்ஸ் எரிவாயு சிலிண்டர் தாங்கிய வாகனம் வந்ததையடுத்து மக்கள் வாகனத்தை முற்றுகையிட்டதால் அங்கு சற்று பதற்ற நிலை ஏற்பட்டது. இதேவேளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான லாப்ஸ் எரிவாயு விநியோகம் இடம்பெறுவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் அண்மை காலமாக நிலவும் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து லாப்ஸ் எரிவாயு சந்தைக்கு விநியோகிக்கவில்லை என்று எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி உரிய முறையில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிப்ரவரியிலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும். இந்த அரசாங்கம் நமக்கு வாகன இறக்குமதியை அனுமதிப்பதாக தெரிவித்துள்ளது. வாகனங்களை வழங்க தயாராக உள்ளோம். மேலும் இதன் மூலம் மக்கள் நியாயமான விலையில் வாகனத்தை பெற முடியும். வாகன இறக்குமதிக்கான விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்காக நிதியமைச்சு குழு ஒன்றை நியமித்துள்ளது. இலங்கையில் சுமார் 600 வாகன இறக்குமதியாளர்கள் 4 வருடங்களாக அனாதரவாக உள்ளனர். இங்குள்ள வியாபாரிகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் வெற்றி கட்சியாக மாற்றும் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மைத்ரிபால சிறிசேன சந்திரிகாவிடம் எழுத்து மூலம் கோரியுள்ளார். இதேவேளை கட்சியை மீள கட்டியெழுப்புவதற்காக பூரண ஒத்துழைப்பினை வழங்க தயார் என்றும் தம்மால் தொடுக்கப்பட்ட வழக்கினை மீள பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் ஏனைய தரப்பினரால் தொடுக்கப்பட்ட வழக்குகளையும் மீள பெற்றுக் கொண்டால் கட்சியை மீள கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஊழல் மோசடிகளில் ஈடுபடாத தூய்மையான இளைஞர்களிடம் கட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி வலியுறுத்தியுள்ளார். கட்சியில் எந்தவொரு பதவி நிலையும் தமக்கு தேவையில்லை என்றும் எதிர்காலத்தில் கட்சியின் உறுப்பினராக இருந்து கட்சிக்கு ஆதரவளிக்கப் போவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாவீரர் தினத்தை முன்னிட்டு பிரசாரம் செய்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து 3 சந்தக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் மருதானை, சுன்னாக மற்றும் பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்த 28, 35 மற்றும் 45 வயதுடையவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாட்டில் தடை செய்யப்பட்டு அமைப்பான விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சந்தக நபர்கள் முகநூல் சமூக வலைதள கணக்கினூடாக பகிர்ந்துள்ளனர். கடந்த வருடங்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் மாவீரர் கொண்டாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட பழைய காணொளிகளை இந்த வருடத்தின் கொண்டாட்டங்கள் என கூறி முகநூல் சமூக வலைதளத்தில் பரப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக கைதான இளைஞனை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்வெட்டித்துறையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பல்வெட்டித்துறையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த வீட்டில் வைத்து கேக் வெட்டி அவரது பிறந்த நாளை கொண்டாடியவர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக பல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் சுகயீனம் காரணமாக போலீஸ் நிலையத்திற்கு வர முடியாது என்று அறிவித்ததை அடுத்து அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதே நேரம் பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளில் காணப்பட்டவர்கள் சிலர் இன்று வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. உலகச் செய்திகள்.
அமெரிக்காவின் மாடல் அழகியான இளம்பெண் தனது கணவனை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா புளோரிடாவில் உள்ள சொகுசு வீடொன்றில் 27 வயதான மாடல் அழகியொருவர் தன்னுடைய கணவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ததுடன் தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார். கடந்த புதன்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மாடல் அழகியான 27 வயது பிரேனா கிரான்ஸ்கி எதற்காக தன்னுடைய கணவரை துப்பாக்கியால் சுட்டார் என்பது குறித்தும் ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு. யாழ் பருத்தித்துறையில் அலைமோதும் மக்கள் கூட்டம். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல். சந்திரிகாவிற்கு மைத்திரியிடமிருந்து பறந்த முக்கிய கடிதம். பல்வெட்டித்துறையில் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடியவர்கள் மீது போலீசார் பாய்ச்சல். விசாரணைக்கு அழைப்பு. விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்ட இளைஞனுக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமெரிக்காவில் கணவனை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட இளம் அழகி.